ஹலோ 11th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் தமிழில் 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கிறதுக்கு நீங்கள் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். 11ஆம் வகுப்பு தமிழ் பொதுத் தேர்விற்கு படிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான வினாக்கள் என்ன அப்படிங்கிறது தான் சொல்ல போகிறேன். ஸோ கண்டிப்பாக டவுட் வரும், சென்டம் எடுக்க முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாக சென்டம் எடுக்க முடியும். முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜில் சென்டம் எடுக்க முடியாது, கண்டிப்பாக எப்படியாவது மார்க்கு கம்மி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் இப்போ அப்படிலாம் கிடையாது. லாஸ்ட் 2 வருஷமாகவே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லையும் சரி இங்கிலீஷ்லையும் சரி சென்டம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அது இனிமேல் அதிகமாகணும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கு நீங்கள் சென்டம் எடுக்கிறதுக்கு என்னென்ன படிச்சிருக்கணும், எந்தெந்த இம்பார்ட்டன்ட் கொஷின் படிக்கணும், குறிப்பாக சென்டம் எடுக்கிறதுக்கு எழுதுகிற முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, 2 ஸ்டூடெண்ட் ஒரே கைடில் தான் படிக்கிறாங்க. பட் ஸ்டில் வே ஆஃப் ரைட்டிங் வேறு மாதிரி இருக்கும் எக்ஸாமில். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 6 அவுட் ஆஃப் 6 அந்த 6 மார்க்குக்கு கிடைக்குது, இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கு அதே ஆன்சர் தான் எழுதியிருக்காங்க, பட் 5 தான் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், மிஸ்டேக் இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் 11th ஸ்டூடெண்ட்ஸ் செம்மையாக சப்போர்ட் பண்ணுறீங்க எனக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அதை தான் நிறைய பேர் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதில் நான் பிடிஎஃப்லாம் ஷேர் பண்ணுவேன் எக்ஸாமுக்கு. அண்ட் எக்ஸாம் முடிஞ்சோன்னா ஆன்சர் இருக்குல்ல, அதோட ஃபோட்டோஸ் நான் டேரெக்டாகவே அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? அண்ட் பிடிஎஃப் லிங்க் நிறைய பேர் கேட்பீங்க, அதை நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக. டிஸ்கிரிப்ஷனில் நான் முடிஞ்ச பிடிஎஃப் லிங்க் கொடுக்குறேன். இப்போ அவங்க எந்தெந்த கொஷின்ஸ் நீங்கள் படிக்கணும், 90க்கு 90 நீங்கள் எடுக்கிறதுக்கு எந்தெந்த கொஷின்ஸ் படிக்கணும் தமிழில். ஏன்னா ரொம்ப ஈஸியாக 90க்கு 90 எடுக்கலாம். அப்படி 90க்கு 90 எடுக்க முடியலாட்டியும் அட்லீஸ்ட் எல்லாருமே 90க்கு 85 மார்க்குக்கு மேலே எடுக்கணும். ஏன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷில் மார்க்கு கூட எடுத்தால் தான் உங்களால் டோட்டல் ஈஸியாக 500க்கு மேலே எடுக்க முடியும். ஸோ அதனால் தமிழ் இங்கிலீஷ் அசால்ட்டாக விட்டுறாதீங்க. இப்போ அவங்க என்னென்ன படிக்கணும்னு பார்க்கலாம். அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 14 ஒன்வேர்டு. இந்த 14 ஒன்வேர்டில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 10லேருந்து 12 கொஷின் வரைக்கும் புக் பேக் தான் கேட்பாங்க. அதாவது புக்லேயே இருக்கும், புத்தக வினாக்கள், பலவுள் தெரிக அப்படின்னு சொல்லி இருக்கும்ல. ஸோ அதுலேருந்து தான் மேக்ஸிமம் கேட்பாங்க. 10லேருந்து 12 11 கொஷின் வரைக்கும் புக் பேக் வரும். ஒரு 2 அல்லது 3 கொஷின் வேணும்னா புக்கு இன்சைடு கொஷின் வர்றதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்படி புக்கு இன்சைடு கொஷின் என்ன மாதிரி கேட்பானா, அந்த நூல்வெளி புக்குக்கு ஒவ்வொரு லெசனுக்கு முன்னாடி நூல்வெளி அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் ஏதாவது ஹைலைட் பண்ணி முக்கியமான ஹிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதிலிருந்து கேட்க சான்சஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அந்த புணர்ச்சி, பகுத உறுப்பிலக்கணம், அதெல்லாம் கேட்க சான்ஸ் இருக்குது. ஒரு வேர்டை கொடுத்துட்டு இதை எப்படி பகுபத உறுப்பிலக்கணமாக பிரிக்கிறது அப்படின்னு 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் கரெக்டான பிரிச்சிருக்கிறது எதுவோ அதை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி. அடுத்து இலக்கண குறிப்பு. செய்யுளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கீழே சொல்லு கொடுத்துட்டு அதுக்கான இலக்கண குறிப்பு கொடுத்துருப்பாங்க, இல்லை அதோட பொருள். ஸோ அந்த மாதிரி இது புக் இன்சைடில் கேட்க சான்சஸ் இருக்குது. அண்டு செய்யுளில் பாட்டுலாம் இருக்குல்ல, மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன தெரியும், மனப்பாட பாட்டு தெரியும், மனப்பாட பாட்டோட ஆசிரியர் தெரியும். பட் அங்கே புக் இன்சைடு ஒன் வேர்டு கேட்கல, ஏதாவது மனப்பாடம் இல்லாத பாட்டு நார்மல் ஏதாவது ஒரு கொடுத்துட்டு செய்யுள் பகுதி கொடுத்துட்டு அதோடைய ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ ஒன் வேர்டில் 14க்கு 14 எடுக்கிறதுக்கு நீங்கள் புக் பேக் ப்ளஸ் இந்த டாபிக்ஸ்லாம் படிச்சிருக்கணும். ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது அணி இலக்கணம். அணி இலக்கணத்தை பொறுத்தளவில் நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உருவக அணி நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா அணி கண்டிப்பாக ஒன்று வரும். ஸோ அதை பொறுத்தளவில் உருவக அணி சான்றுடன் விளக்குக, அது வேற்றுமை அணி பார்த்துக்கோங்க, பிரிது மொழிதல் அணி, இது 3 அணியும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அந்த 5 மார்க் கொஷினில் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு இதெல்லாம் படிச்சிருக்கணும் அணியில். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தமிழாக்கம். உங்களுக்கு தமிழாக்கத்தை பொறுத்தவரை இயல் 1, 2, 8வது இந்த 3 இயலில் உள்ள தமிழாக்கம் டிரான்ஸ்லேஷன் அதுதான் மேக்ஸிமம் இது வரைக்கும் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இந்த 3 இயலில் உள்ளதை கொஞ்சம் நல்லா எல்லாத்தையுமே ஓரளவு பார்த்துக்கோங்க. பட் இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்குறவங்களுக்கு இந்த 3 இயலிருந்து அதிகமாக கேட்பாங்க. ஸோ அடுத்தது மொழித்திறன் பயிற்சியை பொறுத்தவரை புக்கில் பேஜ் நம்பர் 20, 24, 54வது பக்கம் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கங்க. இந்த பேஜ் நம்பரில் இருந்து தான் மேக்ஸிமம் இந்த மொழித்திறன் பயிற்சியிலேருந்து கொஷின் கேட்பாங்க. 115வது பக்கம், 143, 175, 176, 104வது பக்கம், 127, 154, 184, 185 இந்த பக்கத்தில் உள்ள இதெல்லாம் பார்த்துங்க. இந்த 5 2 மார்க் எழுதுறதுக்கு கண்டிப்பாக இந்த பேஜ் நம்பர்ஸ்ல இருந்தால் மேக்ஸிமம் கேட்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ குருவினா, சிறுவினா, நெடுவினா பார்க்கலாம். குருவினாவை பொறுத்தவரை கொஷின் நம்பர் 15லேருந்து 18 வரைக்கும் கேட்பாங்க செய்யுள்ல இருந்து குருவினா. ஸோ அதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய கொஷின்ஸ் இனம் மொழி குறித்த ரசூல் கம்சதோ பார்வையை குறிப்பிடுக, ரொம்ப ரொம்ப முக்கியமான குருவினா. பாயிரம் பற்றி நீங்கள் அறியும் கருத்து, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏதிலியாய் குருவிகள் எங்கோ போயின, தொடரின் பொருள் யாது, அது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வளருங்காவில் முகில் தொகை ஏறும், பொன்மாடம் எங்கு அதிர்ப்புகை நூறும், அடிக்கோடிட்ட சொல் குறிப்பிடுவது என்ன, அது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்தது காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது, காவடி சிந்து என்பது யாது, தமிழர்கள் புகழையும் பழியையும் எவ்வாறு ஏற்றதாக புறநானூறு கூறுகிறது, சீர்தூக்கி ஆராய வேண்டிய ஆற்றல்கள் யாவை, மருந்து எது, மருந்து மரமாக இருப்பவர் யார், மதீனா நகரம் ஒரு மாளிகை நகரம் என்னும் கூற்றினை உறுதிப்படுத்துக, சாழல் விளக்குக. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது உழைப்பாளர்களின் தோல் வலிமையால் விளைந்தன யாவை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்யுள் குருவினா. ஸோ இதை கம்மி பண்ணி கொடுத்துருக்க முடியும். ஒரு 7 கொஷின் 6
கொஸ்டின் மட்டும். பட் இது வந்து நீங்கள் வந்து 90க்கு ஒரு 80க்கு மேலே எடுக்கிறதுனா நான் கண்டிப்பாக கம்மி பண்ணி இதை எல்லாத்தையும் கொடுப்பேன். அதே மாதிரி இந்த மொழி பேச்சு தரல பேஜ் நம்பர் அதெல்லாம் கம்மி பண்ணி கொடுப்பேன். பட் இது வந்து 90க்கு 80க்கு மேலேயோ இல்லை 70க்கு மேலேயோ கிடையாது. 90க்கு ஈவன் சொல்ல போனால் 90க்கு 89 மார்க்கு கூட கிடையாது. 90க்கு 90 எடுக்கிறதுக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏதோ அது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. அடுத்து உரைநடை குறிப்பினாவை பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா பேச்சு மொழியை காட்டிலும் எழுத்து மொழி பேச்சு மொழி வந்து எழுத்து மொழியை காட்டிலும் உணர்ச்சி வெளிப்பாட்டு சக்தி மிக்கது ஏன்? தமிழ்நாட்டின் மாநில மரம் சிறுகுறிப்பு வரைக்கும் சம்டைம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மாநில மரம் எது அப்படின்னு ஒன் வேர்டில் கூட கேட்கலாம். அப்போ நீங்கள் படம் வரணும்னு எழுதணும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. அடுத்து கோட்டை என்னும் சொல் திராவிட மொழிகளில் எவ்வாறு எடுத்தாளப்பட்டுள்ளது? ஊவேசா அவர்கள் பயின்ற கல்வி முறை குறித்து எழுதுக. ஆனந்தரங்கரின் வருணனை திறனுக்கு ஓர் எடுத்துக்காட்டு தருக. இந்திய கட்டடக்கலையின் 3 வகைகள் யாவை? நாளைக்குள் திணிக்கும் இதுலேயும் ஒன் வேர்டு கேட்கலாம். இந்திய கட்டடக்கலையின் வகைகள் எத்தனை அப்படிங்கிற மாதிரி ஒன் வேர்டு கேட்கலாம். ஸோ அது மாதிரி நீங்கள் படிக்கிற கொஸ்டின்லேருந்தே ஒன் வேர்டு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது நாளிக்குள் திணிக்கும் மருந்து போல் என்னும் உவமையை ஜீவானந்தம் வாழ்வுடன் ஒப்பிடுக. நாட்டுப்புறத்திலும் பட்டணத்திலும் சிறந்து விளங்குவதாக தாகூர் எவற்றை குறிப்பிடுகிறார்? அது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிறுவினா செய்யுள் சிறுவினாவை பொறுத்தளவில் நூல் ஒன்றின் முகவுரையில் இடம்பெற வேண்டுவனாக நன்னூல் குறிப்பிடுவன நன்னூல் எவற்றை குறிப்பிடுகிறது? சலசவாயில் செங்கையல் பாயும் இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. உங்களுக்கு சிறுவினாவை பொறுத்தளவில் செய்யுள்ள கண்டிப்பாக அந்த இடம் சுட்டி பொருள் விளக்கம் இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் நிச்சயம் வரும். ஸோ அதனால் மேக்ஸிமம் எல்லா இடம் சுட்டி பொருள் விளக்கமுமே படிச்சிருங்க. தமிழ் பண்பாட்டின் அடையாளம் காவடி சிந்து என்பதை விளக்குக. சிங்கி பெற்ற பரிசு பொருட்களாக குற்றால குறவஞ்சி கூறுவன யாவை? தமிழக பெண்கள் பாடிக்கொண்டே விளையாடும் போது வெளிப்படுத்தும் மேன்மையான கருத்துக்களாக திருச்சாளர் உணர்த்துவன யாவை? உயிர் தமிழை உயிரென்று போற்றும் என்கிற இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. வாய்க்காலின் சிறப்புகளாக குறிப்பிடுவன யாவை? இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. உரைநடை சிறுவினாவை பொறுத்தளவில் எண்ணுயிர் தமிழ் மொழி என்பேன் என்னும் தலைப்பில் நீவிர் கொண்டுள்ள மொழி பற்றினை எழுதுக. மலை மனித வாழ்வில் சிறப்பிடம் பெற்றுள்ளது என்பதை எடுத்துக்காட்டு விவரிக்க. ஆனந்தரங்கர் ஓர் வரலாற்று ஆசிரியர் என்பதை பாடப்பகுதி வழி எடுத்துரைக்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். ஸோ அதனால இந்த கொஸ்டின்லாம் வந்து நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அடுத்தது ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் கற்றளி கோவில்கள் குறித்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஃப்ரெஸ்கோ ஓவியங்கள் மற்றும் கற்றளி கோவில்கள் குறித்து நீவிர் அறிந்தனையாவை. இந்த கொஸ்டின்லாம் நிறைய தடவை எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. ஜீவாவின் பேச்சுநடை குறித்து சுந்தர ராமசாமி கூறுவனையாவை பார்த்துக்கோங்க. தாமசிகம் என்றால் என்ன? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின், அது வந்து பார்த்துக்கோங்க. நெடுவினாவை பொறுத்தவரை உரைநடையில் பார்த்தீங்க அப்படின்னா கல்லும் கதை சொல்லும் என்னும் தொடர் தஞ்சை பெரிய கோவிலுக்கு பொருந்துவதை விளக்கி எழுதுக. பௌத்த கல்வி சமண கல்வி மரபு வழி கல்வி முறைகளால் தமிழக கல்வி முறையில் ஏற்பட்ட பல்வேறு மாறுதல்களை விவரிக்க. சிதறிய கடிதங்கள் உணர்த்தும் கருத்துக்களை சிதறாது விளக்குக. அது. சுந்தர ராமசாமியின் காற்றில் கலந்த பேராசை என்னும் தலைப்பு ஜீவாவின் வாழ்க்கைக்கு எங்கனம் பொருந்தும் என்பதை விளக்குக. செய்யுளை பொறுத்தவரை நன்னூல் பொதுப்பாயிரம் சிறப்பு பாயிரம் வாயிலாக அறியலாகும் செய்திகளை தொகுத்து எழுதுக. திருமலை முருகன் பல்லு கூறும் வடகரை தென்கரை நாட்டு பாடல்கள் வழி இயற்கை வளங்களை விவரிக்க. அடுத்து நெடுவினா பொறுத்தவரை நான் சொல்லணும்னு நினைச்சேன். மேக்ஸிமம் வந்து 2 பக்கம் வரைக்கும் எழுதுங்க, 2.5 பக்கம் வரைக்கும் கூட எழுதுங்க. ஏன்னா நெடுவினா பொறுத்தவரை வந்து அவங்க பேஜ் வந்து பார்ப்பாங்க. ஒரு சில பேர் வந்து நெடுவினா நோட்ஸில் சின்னதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் தான் இருக்குது, அது உங்களுக்கு 1.5 பக்கம் வருதுன்னா அதோட 1.5 பக்கம் கூட ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் ஒரு சில டீச்சர்ஸ்லாம் 6 மார்க் கொடுப்பாங்க. பட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்குள்ளே நெடுவினா முடிச்சிருவீங்க. சிறுவினா தான் ஒரு பக்கம் வரைக்கும் எழுதணும். நெடுவினா வந்து ஒரு பக்கத்துக்குள்ளே முடிக்காதீங்க. 1.25 பக்கம் கூட பத்தாது, 1.5 பக்கம் மேலே மேக்ஸிமம் 2 பக்கம் வர மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில பேர் வந்து பேஜ்லாம் பார்ப்பாங்க, இது நெடுவினா ஆச்சு என்ன வெறும் ஒரு பக்கம் தான் எழுதியிருக்காங்க. என்ன தான் கரெக்டாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து அது ஒரு அவங்களுக்கு ஒரு அந்த இது ஒரு சின்ன மைனஸாக தெரியும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கே எவ்வளோ அழகாக எவ்வளோ கரெக்டாக எழுதினாலும் 5 மார்க் தான் போடுவாங்க. ஒரு சில பேர் அதையுமே குறைச்சி 4.5 மார்க் அந்த மாதிரி கூட போட சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த பேஜ் நம்பர் வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஸோ தென் பார்த்தீங்க அப்படின்னா பாரதி திருமலை முருகன் பிள்ளை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். பாரதிதாசன் ஒரு புரட்சி கவி என்பதை உதாரண பாத்திரம் வாயிலாக மெய்ப்பிக்க. நடராசன் தனிமொழிகளிலிருந்து நீங்கள் அறியும் கருத்துக்களை எழுதுக. மதீனா நகரம் ஒரு வளமான நகரம் என உமரப்புலவர் வர்ணிக்கும் செய்திகளை தொகுத்து எழுதுக. துணைப்பாடத்தை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா பிம்பம், சிம்போனி தமிழர், ஆஸ்கார் நாயகன், நர்த்தகி நடராஜன், செல்வி அந்தது, வாடிவாசல், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா சொல்கிறேன் கேளுங்க. குருவினா பொறுத்தளவில் எது ஆன்சரோ நீங்கள் எப்படி படிச்சிங்களோ அதை அப்படியே எழுதிடுங்க. அது எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆன்சர் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் மேக்ஸிமம் அந்த ஆன்சர் இப்படி ஒரு 3 லைன் 4 லைனில் வர மாதிரி கொஸ்டின்ஸ் மட்டும் சூஸ் பண்ணி எழுதுங்க. ஏன்னா குருவினாக்க அந்த இது போதும், எப்படி இருந்தாலும் மார்க் கொடுத்துருவாங்க. அந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு வந்து மார்க் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. அது ஒரு லைனில் இருந்தாலும் சரி, ஒரு வேர்டில் இருந்தாலும் சரி கொடுத்துருவாங்க. ஆனால் சிறுவினா அப்படி கிடையாது, மேக்ஸிமம் வந்து ஒரு பக்கம் அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ நான் பேப்பர் ப்ரெசன்டேஷன் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், எந்த மாதிரி எழுதணும் பப்ளிக் பேப்பர் வச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஒரு பக்கம் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், ஒரு பக்கம் வர மாதிரி குருவினா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அணிகள்லாம் எழுதும்போது கொஞ்சம் நீட்டாக எழுதுங்க.
அந்த குறள், சான்று விளக்கம் இது எல்லாத்தையும் நல்லா தெளிவாக எழுதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்த நெடுவினாக்கு வந்து அந்த முன்னுரை முடிவுரை போட்டு எழுதுனா பெஸ்ட்டு. அது கட்டுரைக்கு தான் எழுதுவாங்க, பட் ஸ்டில் அந்த மாதிரி எழுதுனா அது கொஞ்சம் இன்னும் ஒரு ப்ளஸ் இம்ப்ரெஷன் க்ரியேட் பண்ணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. தென் நான் என்ன சொல்ல நினச்சேன், நெடுவினா அதே மாதிரி தான் 2 பக்கம் வர மாதிரி பாருங்கள். வேறு நெடுவினா ஓகே 2 பக்கம், சிறுவினா ஒரு பக்கம் வர மாதிரி பார்க்க சொன்னேன், அதெல்லாம் ஓகே. அண்ட் ஒன் வேர்டு கொஞ்சம் கரெக்டாக எழுதிருங்க. அந்த ஆப்ஷன் நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஒரு சில பேர் எழுதியில் இந்த ஆப்ஷனையும் போட்டுருங்க. இப்போ ஃபஸ்ட் கொஷனுக்கு பி ஆன்சர்னா ஆவண்ணா அப்படிங்கிறது வந்து கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா சென்டம் எடுக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொன்றையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதெல்லாம் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.